வாவ் சிக்னல். ஆகஸ்ட் 15, 1977ல 72 செகண்டுக்கு ஒஹிகோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட பிக் ஏர் ரேடியோ டெலஸ்கோப் மூலமா அப்சர்வ் பண்ணப்பட்டது தான் இந்த வாவ் சிக்னல். இந்த சிக்னல் வந்து வழக்கமா ஸ்பேஸ்ல இருந்து வரதோட ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிக்னலை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணும்போது இது ஒரு ஏலியன் சிக்னலா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல இருந்து வந்த சிக்னலை விட இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த சிக்னல் வந்து 1420 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வென்சில இருந்தது. இந்த ஃப்ரீக்வென்சி அப்படிங்கிறது ஹைட்ரஜனால நேச்சுரலாவே வெளியிடக்கூடிய ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாவ் சிக்னல் வந்து செஜிட்டேரியஸ் கான்ஸ்டலேஷன் பக்கத்துல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிக்னலை ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்பவுமே இந்த ஒரு சிக்னல் ரெக்கார்ட் பண்ணப்படல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு மிஸ்டீரியஸான சிக்னலை சுத்தி பல தியரிஸ் இருந்தாலும் இப்போதைக்கு எல்லாராலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தியரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஹைட்ரஜன் நிறைஞ்ச கேஸ் கிளவுட்ஸ்குள்ள ஒரு காமெட் கிராஸ் பண்ணி போகும்போது இந்த விதமான சிக்னல் உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிக்னலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.